கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இப்படி ஒரு வேதத்தில் ஒரு பகுதி. கேடகம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மகிமை அப்படின்றது என்னென்னா, பேரை உயர்த்துகிறாங்களா, அவங்க பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. தலையை உயர்த்துகிறவர்னா அவங்கள இருக்கிறதுலே நீங்கள் தான் டாப், அந்த மாதிரி. எங்கள் தாத்தா வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்படின்னா, இந்த வயலுக்கெல்லாம் போகும்போது கொடையை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பிடிச்சிட்டு வருவாங்க. அவர் கூட நம்ம சும்மா தான் போவோம். அவருக்கு வணக்கம் தெரிவிக்கணும், நம்மளுக்கும் வணக்கம் தெரிவிப்பாங்க. பெருமைக்காக சொல்லலை, அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ யாருக்கு அந்த மாதிரி? அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொருத்தருடைய மகிமை வந்து உங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் கணத்துக்குரிய ஒரு ஆள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்றதுனால அது கிடைக்குது. இயேசு அதை தான் சொல்கிறார். என் கூட நீ ட்ராவல் பண்ணி வா, நான் உன்னை மகிமையான ஆளாக்குவேன், உன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்துவேன், உன்னை மிகப்பெரிய அளவுக்கு ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்பி போகலாம். யார் கைவிட்டாலும் இவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நிச்சயமாக தலையை உயர்த்துவார். உங்கள் தலை உயர்த்தப்படட்டும். ஓகே, காட் பிளஸ் யூ.